நீங்க ட்ரைகேட் போட்டா மட்டும்தான் ஃபெலைன்ன்ற டிசீஸ்லாம் வராம இருக்கும். ஃபெலைன் வந்து ஜஸ்ட் நீங்க வீட்டுல பூனை வளர்த்திட்டு இருக்கீங்க, உங்க ஜன்னல் வழியா ஒரு பூனை வந்து ஒரு பாத்ரூம் போயிருந்தா கூட அந்த பாத்ரூம் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும். அது போற போக்குல தும்புனா கூட ஸ்ப்ரெட் ஆகும். அது எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு இடத்துல ஃபெலைன்னால கேட்ஸ் பாஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதை தடுக்கணும்னா நம்ம ட்ரைகேட் மட்டும்தான் போடணும். என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாததுக்கு அதுவாதான் உங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா? எத்தனையோ பேர் வீட்டுல வச்சிருக்க கேட்டுக்கே இன்னைக்கு சமைக்க முடியாம மீனை வாங்கி போடுற இடத்துல ஸ்ட்ரீட்ல இருக்க கேட்ஸுக்கு ஃபுட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு கருவாடியும் ஒரு மீனையுமாவது வாங்கி அவங்களோட ஒரு நேரம் பசிய போக்க வைக்கிறாங்களே, சோ அவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம் தான். அவங்கள போயிட்டு நம்ம இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. இதே நீங்க வீட்டுல வளர்க்குற கேட்டுக்கு குக் பண்ணாம போட்டா அது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா நமக்கு டைம் இருக்கு, அது உங்களோட குழந்தைங்க, ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுமே உங்களோட குழந்தைங்க மாதிரி தான் நீங்க பாக்கணும். பட் டைம் இல்ல, ஒரு 20 பூனை இருக்காங்க 30 பூனை இருக்காங்கன்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம்.